ஹாய் வெல்கம் டு கனேவு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சிம்பிளாக ஜாவா செட்டப் பண்ணியிருக்கோம், இன்டெலிஜ் ஆப் இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கப்புறம் பேசிக்காக ஒரு ஸ்ப்ரிங் பூட் ஆப்பை வந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைஸ் வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ரன் பண்ணி எல்லாம் ஒர்க் ஆகுது அண்ட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம். போஸ்ட்மேனுங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த எபிசோடில் தான் ஆக்சுவலாக ஒரு குட்டியான ஒரு வெரி சிம்பிளான ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற நிறைய டெர்மினாலஜிஸ் அண்ட் ஸ்டஃப் இருக்குது. ஓகேவா? அது எல்லாத்தையுமே வந்து இந்த எபிசோடில் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் நம்ம இதுக்கப்புறம் ஃபுல்லாக போக போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேக் எண்ட் ஏபிஐ பண்ணுறோன்னா இந்த டெர்மினாலஜிஸ் அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சிருந்த நம்மளோட இன்டெலிஜ் ப்ராஜெக்ட் போய்க்கலாம். அது ஹெலோ வேர்ல்டுன்னு பேர் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த சோர்ஸ்குள்ளே மெயின்குள்ளே ஜாவாக்குள்ளே இந்த பேக்கேஜ் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இதை ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு புது ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கு நான் ஹெலோ வேர்ல்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபைலில் தான் வந்து நம்மளோட ஏபிஐ வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஏன் இந்த பேர் வைக்கிறோம் எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கோடை எழுதி ஒர்க்காக வச்சதுக்கப்புறம் ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் இன் டீட்டெயில். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஸ்ப்ரிங் பூட் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆனடேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் அது எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் பண்ணுது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அந்த வேலையை சுலபமாக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஏபிஐ க்ரியேட் பண்ணுற ப்ராசஸை வந்து நம்மளுக்கு ஈஸி ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த ப்ராசஸ் எப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா அட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த டெஸ்ட் ஃபைல்குள்ளே பார்த்தீங்கன்னா அட் ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட், அட் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். இதுக்கு பேர் தான் வந்து ஆனடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஜாவாவில் வந்து நம்ம படிக்கிறப்ப அட் ஓவர் ரைட் அப்படின்லாம் வந்து நம்ம மெத்தட் ஓவர் ரைட் பண்ணுறப்ப வந்து எப்படி போடுவோம் அப்படின்னு படிச்சுருந்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஆனடேஷனும். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒவ்வொரு ஆனடேஷனும் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்ப்ரிங் ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணாலும் இந்த ஆனடேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோங்கிறத தெரிஞ்சுக்கோம். ஓகேவா? சரி, ஓகே, இப்போ இந்த ஹெலோ வேர்ல்ட் கண்ட்ரோலருங்கிற கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கிளாஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணணும், ஒரு ஏபிஐ வந்து இதில் எழுத போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது ஸ்ப்ரிங்குக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். சும்மா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணால் ஸ்ப்ரிங்குக்கு அது வந்து தெரியாது. அது எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அனடேஷன் போடணும். ஓகேவா? அதுக்கு வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம இங்கே போட்டோன்னா இங்கே பார்த்தீங்களா இன்டெலிஜே தானாகவே வந்து அதுக்கு தேவையான இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா org.springframework.web அப்படின்னு பண்ணுது. ஓகேவா? அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அனடேஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் முதல்ல அந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசரை கிரியேட் பண்ணுறப்ப ஸ்ப்ரிங்கோட வெப் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சியை ஆட் பண்ணியிருப்போம். அந்த டிபெண்டன்சிக்குள்ளே தான் இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலருங்கிறது இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணால் தான் இந்த ஃபீச்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம ஏபிஐ எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அனடேஷன் போட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஏபிஐயை வந்து கால் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஹிட் பண்ணோன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷன் நார்மலாக எப்போ எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம், ஒரு ரிட்டர்ன் இது வந்து கொடுக்கணும். அது நான் வாய்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் வந்து சும்மா ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கிறேன். ஓகேவா? ஃபங்க்ஷன் நாள் ப்ராக்கெட்ஸ் போடுறோம் அண்ட் தென் கர்லி பிரேஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஓகேவா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெலோ வேர்ல்டுங்கிறத பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஹெலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணுங்கிறனால வாய்டுக்கு பதிலாக ஆப்வியஸ்லி அது ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ண வேணாம் தான் வாய்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் ரிட்டர்ன்னு போட்டு கோச்சுக்குள்ளே ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் ஆப்வியஸ்லி செமிகாலன் வச்சா தான் ஜாவா நம்மள சும்மா விடாமல் இருக்கும், சும்மா விடும். சரி, ஓகே, இப்போ வந்து இது ஒரு சும்மா நார்மல் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அது ஹெலோ வேர்ல்டுங்கிற ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். இப்படி எழுதிட்டோம் கரெக்டாக. இது வந்து இப்போ நார்மலாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அவுட்புட்டும் எதுவுமே மாறாது. ஆனால் எப்பவும் போல் ஸ்ப்ரிங்கு கிட்டே இது ஒரு ஏபிஐ அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அனடேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து கெட் மேப்பிங் அப்படின்னு போடுறோம். இதை மட்டும் போட்டால் பத்தாது. இதுக்குள்ளே வந்து எந்த என் பாயிண்ட் ஹிட் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும்னு சொல்லணும். இப்போ நான் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஏபிஐங்கிறத சொல்லியிருக்கிறேன், என் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இங்கே ரெஸ்ட் கண்ட்ரோலருங்கிறது ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட்டுங்கிறது என்ன? சும்மா ஓய்வு எடுக்கிறதுக்கு கண்ட்ரோலருக்கு என்ன சம்மந்தம்? அகைன்
அதே மாதிரி இங்கே கெட் மேப்பிங்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இந்த எபிசோட எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஸ்டே வித் மீ. இப்போ வந்து இதில் நம்ம வந்து /hello அப்படின்னு சும்மா நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுவோம். நீங்கள் அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த நம்மளோட மெயின் அப்ளிகேஷன் இருக்குல்ல, எங்கே வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷனில் ரன் இருக்கும். அதை ரன் பண்ணினா யூஸ்வலாக இங்கே மேலேயே காமிக்கும் இந்த ஹெலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேயே அமுக்கிக்கலாம். ஒவ்வொரு தடவை இந்த ஃபைல் போய் அமுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஸ்டார்டட் ஹெலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் சொல்லிடுச்சு. ஸோ எல்லாம் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு புது குரோம் இது கிரியேட் பண்ணிட்டு, ஓகே சரி, இதில் வந்து நான் லோக்கல் ஹோஸ்ட் :8080 போர்ட் தான், அதை கொடுத்துட்டு என்டர் அமுக்கிறேன். இப்போ நமக்கு என்ன வரும்? அந்த எரர் பேஜ் வரும். ஸோ ஸ்ப்ரிங் பூட் ஒழுங்காக ரன் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக? இப்போ இதில் அங்கே என்ன கொடுத்தோம்? இங்கே வந்து /helloன்னு கொடுத்தோமா? ஸோ அந்த /helloவை நான் இங்கே அடிக்க போடுறேன். ஸ்லாஷ்னு போட்டு ஹெலோ அப்படின்னு போடுறேன். இங்கே பார்த்தீங்களா? ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம அங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணோமோ அது இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்டான ஒரு ஏபிஐ இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் டூயிங் தட். இந்த 4 லைன் நீங்கள் அடித்ததை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே? ஸோ ஒரு என் பாயிண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் இருக்க ஒவ்வொரு டெர்மினாலஜிஸையும் பிரேக் டவுன் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது, என் பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன், ஏபிஐன்னு சொல்கிறேன். ஓகே? இங்கே கெட் மேப்பிங்னு போட்டிருக்கேன். இது என்ன கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய கேள்விகள் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தான் இது. உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம் இது தெரிஞ்சிருக்கும். நம்ம யூஸ்வலாக டே டு டேவாக இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறோம். யூடியூப்க்கு போகிறோம், கூகுளுக்கு போகிறோம், இன்ஸ்டாகிராம் போகிறோம். இது எல்லாமே வெப்சைட்ஸ் தான் இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மேலே வந்து ஒரு யூஆர்எல் இருக்கும். அதில் instagram.com, google.com இது எல்லாமே இருக்குது. ஓகே? ஸோ நம்ம ஒரு யூஸராக என்ன பண்ணுறோம்? அந்த வெப்சைட்டுக்கான அந்த யூஆர்எல் அடித்து நம்ம வந்து என்டர் தட்டுறோம். இல்லை ஃபோன்லனா அந்த ஆப் அடிச்சுட்டு நம்ம அந்த யூஆர்எல் அடிச்சு நம்ம உள்ளே போகிறோம். அப்படி போகிறப்ப நம்ம யூஸராக என்ன பண்ணுறோம்? ஒரு ரெக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு அனுப்புகிறோம். ஓகேவா? இன்ஸ்டாகிராமோட சர்வருக்கு வந்து இந்த ரெக்வெஸ்ட் போகும். என்னென்னு போகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவாங்கிற நான் வந்து instagram.com அப்படிங்கிற அந்த சர்வருக்கு வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த ரெக்வெஸ்ட் வந்து இங்கேருந்து அங்கே instagram.com வெப்சைட்டை இவங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சர்வருக்கு போகுது. அந்த சர்வர் என்ன போகும்? ஓகே, உங்களுக்கு instagram.com அப்படிங்கிற ஹோம் பேஜ் வெப்சைட்டோட கண்டென்ட்ஸ் வேணுமா? ஓகே, அது என்ன பண்ணும்? நம்மளுக்கு அது தேவையான இன்ஃபர்மேஷன், அது ஹோம் பேஜ் கண்டென்ட்டில் என்னெல்லாம் வரணும், லோகோ வரணும், சைன்இன்க்கு அந்த பட்டனை காமிக்கணும், இது எல்லாமே இந்த ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, அதில் இருக்க எல்லா கண்டென்ட்டையும் நம்மளுக்கு அப்படியே ரெஸ்பான்ஸாக வந்து யூசருக்கு அனுப்பும். இதுதான் பேசிக்காக. ஓகேவா? ஸோ யூசர் இருக்காங்க, யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே ஓகேவா, நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் போகும். சர்வர் அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், இந்த பட்டன் அமுக்கிக்காங்களா, இந்த பட்டன் அமுக்குனா என்ன பண்ணணும், அது வந்து யூசருக்கு தெரியாது. அது என்ன பண்ணணுங்கிறது சர்வருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சர்வர் வந்து அதுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு தரும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த யூசரை வந்து நம்ம கிளையண்ட்டுன்னு சொல்லுவோம், இது வந்து சர்வர் இல்லையா? ஸோ இதை கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கிளையண்ட் இருப்பாங்க, அந்த கிளையண்ட்டுக்கு என்ன வேணும்னாலும் அவங்க சர்வர்கிட்ட கேட்பாங்க, சர்வர் அவங்களுக்கு தேவையான விஷயத்த சர்வ் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இதுதான் வந்து இந்த கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஏபிஐலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கூகுள் பார்த்துருப்போம், அண்ட் தென் Codeo.dev இது எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதில் என் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. Codeo.dev அப்படிங்கிற சைட்டுக்கு போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் அவட ஹோம் பேஜுக்கு நான் வந்துட்டேன். இப்போ என்னோட கிளைண்ட், அதாவது என்னோட க்ரோம் ப்ரௌசருங்கிற கிளைண்ட் மூலமாக நான் வந்து Codeoவோட சர்வருக்கு ஹிட் பண்ணுறேன். அண்ட் அந்த Codeo சர்வர் வந்து ஓகே, இந்த பர்சன் வந்து ஹோம் பேஜோட கண்டென்ட்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹோம் பேஜில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் வேணுமோ அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் திரும்ப தருது. அண்ட் நம்மளோட ப்ரௌசரான க்ரோம் வந்து இங்கே நம்மளுக்கு அதை டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இதுக்கப்புறம் இங்கே நான் வந்து இந்த பட்டன் அமுக்கிறேன், ஐடிகே அப்படிங்கிறது. இதை அமுக்கணுன்னா இங்கே முதல்ல மேலே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் வந்து Codeo.dev/idk அப்படின்னு மாறிடுச்சு. ரைட்டா? ஸோ இந்த ஒவ்வொரு /idk அண்ட் தென் இது அமுக்குனீங்கன்னா /courses அப்படின்னு வருது. ஸோ இந்த ஒவ்வொரு டிஃபரெண்ட்டான அந்த யூஆர்எல்குள்ளே இருக்கிற பேஜஸ் தான் வந்து நம்ம இந்த என் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஸோ /courses அப்படிங்கிறது ஒரு என் பாயிண்ட், அப்புறம் /idk அப்படிங்கிறது ஒரு என் பாயிண்ட், அண்ட் தென்
நம்மளோட சைன்இன்க்கு இது அமுக்கணும் அப்படின்னா /login அப்படிங்கிறதுக்கு ஒன்று வருது. இது ஒரு எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஏபிஐ வந்து ஏதாவது ஒரு கீவேர்டு வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த கீவேர்ட்னா இந்த கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணணும் ஆர் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும். இந்த கீவேர்டு வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் வந்து நம்ம ஏபிஐயில் கோட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த லோக்கல் ஹோஸ்ட் நம்ம எழுதிருந்தோம் இல்லையா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ லோக்கல் ஹோஸ்ட் :8080 அப்படின்னா இங்கே நம்ம எது பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அதனால எரர் காட்டுது. அதே இது நம்ம இங்கே போயிட்டு /helloன்னு சொன்னால் இங்கே சொல்லியிருக்கோம் ஹெலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அதை வந்து அது ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? இதே மாதிரி /login அப்படின்னு போட்டால் இந்த பேஜை டிஸ்பிளே பண்ணுன்னு நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம். அதனால அதை டிஸ்பிளே பண்ணுது. இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம /hello அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஆர்எல் இருக்கிற ஒவ்வொரு டிஃபரெண்ட் நம்மளோட அந்த பாத் தான் வந்து நம்ம எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரும் புரிஞ்சுக்கணும். குட். ஓகே. ஸோ இப்போ யூசர் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிளிக் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சர்வர் சொல்லுது. சர்வர் எப்படி சொல்லுது? நம்ம அதுக்கு தான் வந்து ஏபிஐயாக வந்து கோட் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்டெலிஜென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா /hello அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட் போனால் என்ன பண்ணணும்? அது வந்து நம்மளோட சர்வருக்கு எப்படி தெரியுது? ஏபிஐயில் இங்கே எழுதியிருக்கோம் ரிட்டர்ன் ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளோட சர்வர் வந்து இந்த கோடில் வந்து பார்க்குது. ஸோ இதில் /helloன்னு போட்டாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? /helloன்னு போட்டால் ஹெலோ வேர்ல்டுங்கிறத ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஹெலோ வேர்ல்டுங்கிறத திரும்ப கொடுக்குது. ப்ரௌசர் நம்மளுக்கு அதை பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக ஏபிஐ அப்படிங்கிறது பண்ணுது. ஸோ ஏபிஐ அப்படிங்கிறது தான் இந்த ஒவ்வொரு யூஆர்எல் வர்றதுக்கும் அண்ட் ஒவ்வொரு எண்ட் பாயிண்ட்டு நம்ம சொல்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஏபிஐ வந்து சும்மா இந்த மாதிரி ஹெலோ வேர்ல்டு மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறது இது மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட ஹோம் பேஜ் போகிறோன்னா உங்களோட ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் அது டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டாக? ஸோ நீங்கள் பார்க்குற போஸ்ட்டு, நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களோட ஸ்டோரிஸ், இது எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அது வந்து உங்களோட ஹோம் பேஜ் போனாங்கன்னா டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த யூசர் வந்து ஹோம் பேஜுங்கிற வெப்சைட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த யூஆர்எல் எண்ட் பாயிண்ட்டை வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இந்த ஏபிஐயை கால் பண்ணுது. ஸோ இந்த ஏபிஐ இந்த சர்வரை கால் பண்ணுறப்ப சர்வர் என்ன பண்ணும்? ஏபிஐ போய் பார்க்குது. ஸோ இந்த யூசர் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஏபிஐயில் கோட் அடிச்சு வச்சுருப்பாங்க. ஓகே, இவங்க யூசருக்கு ரிலேட்டடாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஸ்டோரிஸையும் எடு. அது இந்த ஐகான்ஸ் வச்சு மேலே டிஸ்பிளே பண்ணு. கீழே அவங்களோட போஸ்ட் 1-2 எடுத்து அவங்களுக்கு பார்க்குற போஸ்ட் எல்லாம் எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாம் இது வந்து எடுக்கணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறது ஏபிஐக்கு தெரியாது. இப்போ நான் அனுப்புகிறேன். ஸோ ஏபிஐ எனக்கானது ரெஸ்பான்ஸாக தரணும். இதே இது நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு நீங்கள் பார்க்குற போஸ்ட்டு அனுப்பணும். ரைட்டா? ஸோ அதெல்லாம் எங்கே இருக்கும்? நம்மளோட டேட்டா பேஸில் தான் நம்மளோட விஷயங்கள் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோராக இருக்கும். ஸோ அங்கே இருந்து அந்த டேட்டாவை எடுத்து தான் ஏபிஐ நம்மளுக்கு தேவையான மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி தருது. ஓகேவா? எப்போவுமே யூசருக்கு டைரெக்டாக டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுற அந்த ரைட்ஸை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்? இப்போ உங்களுக்கு டைரெக்டாக டேட்டா பேஸோட ஆக்சஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணலாம், என்ன வேணால் டெலீட் பண்ணலாம். அது யாருக்குமே கேட்க முடியாது ஆயிரும். ஸோ நீங்கள் கொண்டு போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்களை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக ஆக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா யார் வேணால் போய் அதில் கமாண்ட் அடித்து டெலிட் பண்ணிடலாம் ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி அப்போ பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஆத்தரைஸ்ட் யூசர்ஸ் மட்டும்தான் அதில் ஆட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒருத்தங்களை ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, ஒரு ஃப்ரெண்டாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஃபாலோ அப்படின்னு கொடுப்பீங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு ரெக்வெஸ்ட்டாக நம்மளோட சர்வருக்கு போகும். இன்ஸ்டாகிராம் சர்வர் வந்து இந்த ஏபிஐயோட அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். அங்கே இதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. instagram.com/follow அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த /follow அப்படின்னு போனோம்னா அது என்ன பண்ணும்? நம்மளோட யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த கண்டென்ட்ஸை அந்த யூசரோட ஐடியை எடுத்துக்கும், உங்களோட ஐடியை எடுத்துக்கும். இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு அது வந்து டேட்டா பேஸில் போயிட்டு இவங்களும் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க ஆர் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது என்ட்ரி வந்து அங்கே ஆட் பண்ணணும். கரெக்டாக? அண்ட் இது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஆட் பண்ணணும். நான் போய் உங்களுக்கு இவங்களும் ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் மட்டும்தான் உங்களோட ஃப்ரெண்டை சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஆத்தரைசேஷன் ஆர் ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அங்கே வருது இல்லையா? நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செக்யூரிட்டி பேரியர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இந்த ஏபிஐ மூலமாக பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாக டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி யூசருக்கு ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. யார் வேணால் யாருக்கு வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு மெயின் கான்செப்ட் வந்து
நம்ம ஏபிஐ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் மீடியமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் டேட்டா எல்லா இடத்துலேருந்தும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி அதை ஃபார்மேட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து யூஸ்வலாகவே வந்து ஒரு ஹோட்டலில் ஷெஃப் இருப்பாங்க அண்ட் தென் நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த வெயிட்டர் தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, வெயிட்டர். அவங்க தான் வந்து இதில் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பின்னாடி வந்து ஷெஃப் என்ன பண்ணுறாங்கங்கிறது உங்கள் கணக்கு தெரியாது. அண்ட் யார் இதை ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஷெஃபுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி வெயிட்டர்கிட்ட கொடுப்பாங்க, வெயிட்டர் தான் உங்ககிட்ட வந்து தருவாங்க. இந்த மாதிரி ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கிறது தான் நம்மளோட ஏபிஐ. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து இப்போ நம்ம அந்த கெட் மேப்பிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கெட் மேப்பிங் அப்படிங்கிறது தான் இப்போ வரும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் அனுப்புகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? கிளையண்ட்டு சர்வருக்கு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறாங்க, சர்வர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்புகிறாங்க. இந்த ரெக்வெஸ்ட்டில் பல வகைகள் இருக்குது. அந்த வகைகள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் டைப்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஹெச்டிடிபி அப்படிங்கிறது தான் நம்ம இங்கேருந்து இன்டர்நெட் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அது இந்த ப்ரோட்டோக்கால் மூலமாக. ப்ரோட்டோக்கால்னு ஒன்று ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ இன்டர்நெட்டில் பேசணுன்னா இந்த மாதிரி தான் பேசணும், இந்த ஃபார்மேட்டோட வச்சு தான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து இந்த HTTP ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ரோட்டோக்காலில் இருக்கிற ரெக்வெஸ்ட்டில் தான் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்டர்நெட் மூலமாக நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறோம், அதில் 5 வகைகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதில் மெயின் வந்து இந்த 4 தான். ஓகேவா? ஸோ கெட், புட், போஸ்ட், டெலீட் அண்ட் பேட்ச். ஓகேவா? ஸோ இதில் ஒவ்வொன்றா என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ கெட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஒரு இன்ஃபர்மேஷன் நான் அதை வேணும்னு கேட்குறேன், அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ரிசீவ் பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இந்த கெட். பேரில் இருக்க மாட்டான், கெட் பண்ணுறோம் அப்படின்னா கெட். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ரெக்வெஸ்ட் டைப். இது வந்து இதுதான் மோஸ்ட் பேசிக் அண்ட் மோஸ்ட் சிம்பிள் ஒன். ஓகே, அடுத்து இந்த போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வரலாம். ஸோ போஸ்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வி கோ வித் போஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ புதுசாக ஒரு யூசர் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு சைன் அப் பண்ணுறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து அது ஒரு சர்வருக்கு அனுப்பும். நம்மளோட ஆப்லேருந்து ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் சர்வருக்கு போகும். அந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த டீட்டெயில்ஸ் இருக்கிற நபர் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து சர்வர்கிட்ட வந்து சொல்லும். சர்வரில் இருக்க ஏபிஐயோட நம்மளோட கோட் வச்சு அந்த அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும், டேட்டா பேஸில் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த எல்லா ப்ராசஸும் நடக்கும். ஏபிஐயில் என்ன கோட் இருக்காங்களோ அதை பொறுத்து இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு போஸ்ட், அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு கெட். புட் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ புட்க்கு வரும். ஓகேவா? ஸோ உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸை வந்து இப்போ ஃபோன் நம்பர் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் யூசர் நேம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து புட் அப்படிங்கிற ரெக்வெஸ்ட் டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டெலீட், பேரில் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு டெலீஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து நம்ம இந்த டெலீட் அப்படிங்கிற இந்த ரெக்வெஸ்ட் டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். 4 மேஜர் விஷயங்கள் இதுதான் பண்ணுவோம். இது எல்லாமே வந்துடுச்சு. அப்புறம் எதுக்கு இங்கே 5ஆவதாக ஒன்று இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 5ஆவது வந்து நான் ஏன் புட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி. ஓகேவா? ஸோ பேட்ச் அப்படிங்கிறதும் அப்டேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது வந்து புட்லேருந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ புட்டில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து யூசரில் வந்து அப்டேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஃபோன் நம்பர், இமெயில், உங்களோட நேம், ஜெண்டர் இது எல்லாமே வந்து யூசர் டீட்டெயில்ஸில் இருக்கும். கரெக்டாக? இப்போ புட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அது இதில் இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து அப்டேட் பண்ணும். ஓகேவா? நீங்கள் வந்து மாற்றினது ஃபோன் நம்பராக மட்டும் இருக்கலாம், ஆனால் அதை அப்டேட் பண்ணால் இது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணும். ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவேனாலும் பரவாயில்ல, திரும்ப அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து புட். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வேல்யூக்காக எல்லாத்தையும் சேர்த்து மாற்றுற மாதிரி ஆகும் புட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. இந்த பேட்ச் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறீங்களா, ஃபோன் நம்பரை மட்டும் மாற்றலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை மட்டும் மாற்றணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து பேட்ச் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். புட்டுக்கும் பேட்சுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். மொத்தமாக அந்த ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்கிறோம், அந்த ஆப்ஜெக்டில் இந்த மாதிரி ஃபோன் நம்பர், யூசர் நேம், இமெயில் ஐடி, ஜெண்டர் இது எல்லாமே இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் மொத்தமாக எல்லா டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணணும்னா புட்டு. அதில் இருக்க ஒரு ஃபீல்டு மட்டும், ஒரு டேட்டா மட்டும் அப்டேட் பண்ணணும்னா பேட்சுக்கு போகிறோம்.
இதுதான் நம்மளோட ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் வந்து கெட் மேப்பிங், புட் மேப்பிங், போஸ்ட் மேப்பிங் இந்த மாதிரி சொல்லிட்டு அங்கே ஜாவாவில் அனடேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து இட்ஸ் கரஸ்பாண்டிங் டு இந்த ரெக்வெஸ்ட் டைப். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்லாஷ் ஹலோன்னு நம்ம போடுறப்ப நம்ம வந்து ஒரு கெட் ரெக்வெஸ்ட் வந்து கிளையண்ட்லேருந்து சர்வருக்கு அனுப்புகிறோம். சர்வர் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு அனுப்புது. ஓகேவா? அண்ட் நான் இதை எப்படி இன்னொரு இடத்துல காமிக்கலாம் அப்படின்னா, நம்ம போஸ்ட்மேன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இப்போ போய்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சது அது ஓப்பன் பண்ணி காமிக்குது. லோக்கல் ஹோஸ்ட் :8080 காமிக்குது. ஓகேவா? இதில் ஸ்லாஷ் ஹெலோன்னு போட்டு முதல்ல உங்களுக்கு வருதுங்கிறத காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஹெலோ வேர்ல்டுங்கிற அவுட்புட் உங்களுக்கு வந்துருச்சு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இங்கே என்ன போட்டிருக்குங்கிறது தான். கெட்டுன்னு போட்டிருக்கா. இந்த ட்ராப் டவுன் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், போஸ்ட், புட், பேட்ச், டெலீட். இந்த எக்ஸ்ட்ராவாக 2 இருக்குது, அதை இக்னோர் பண்ணிடுங்க. இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? ஸோ கெட், போஸ்ட், புட், பேட்ச், டெலீட் இது எல்லாம் தான் நம்மளோட அந்த ரெக்வெஸ்ட் டைப்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டில் வந்து ஹெலோன்னு போட்டிருக்கோம், நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. ஏன்னா அங்கே கெட் மேப்பிங் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதனால இங்கே கரஸ்பாண்டிங்காக கெட்டுன்னு நீங்கள் போட்டால் தான் வந்து நம்மளுக்கு தேவையான அந்த அவுட்புட் வந்து வரும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா, போஸ்ட்டுன்னு போட்டுட்டு நான் அதே ஹெலோன்னு கொடுக்குறேன். இங்கே எனக்கு 405ன்னு ஒரு எரர் சொல்லுது. எரர்னு சொல்லிட்டு மெத்தட் நாட் அலவுட் அப்படின்னு வருது. ஓகேவா? எனக்கு ஒரு எரர் தான் த்ரூ ஆகுது. ஸோ அதுக்கான கரெக்டான அந்த ரெக்வெஸ்ட்டை வச்சுட்டு நம்ம அனுப்புனா மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ரெக்வெஸ்ட் நம்மளோட டைப் அப்படிங்கிறது. ஓகே, கம்மிங் பேக். ஸோ ரெக்வெஸ்ட் டைப்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். சரி, ஓகே. ஸோ நம்ம ரெக்வெஸ்ட் டைப்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த ஃபோல்டர் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்றும் பார்க்கல. ஸோ அதை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கிற இதுக்கு வரும். இதில் தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ஆப். இது நார்மல் ஜாவா அப்ளிகேஷன் இல்லை, இது ஒரு ஸ்ப்ரிங் பூட்டுக்கான ஆப் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து இந்த இதுதான். இதுக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் பூட் படித்ததுக்கு அப்புறம் தான் வந்து டீட்டெயிலாக பேச முடியும். ஸோ அதனால் இப்போ நான் அந்த டீட்டெயில்ஸ்க்கு போகல. பட் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து தான் இந்த அப்ளிகேஷன் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன், நார்மல் ஜாவா கிடையாதுங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே நம்மளுக்கு ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருந்தாலே இதுதான் நம்மளோட ஹோல் ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதுதான் முதல்ல ரன் ஆகும். இப்போ நம்ம இந்த ரன் கொடுத்தோம்னா இந்த கமாண்ட் தான் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ என்ன சொல்கிறோம், இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல கிளாஸ் ஒன்று இருக்குது, அதை வச்சு ரன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஓகே, இந்த ரன் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறோம், இந்த ஹெலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஃபைலை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இருக்குது, அதில் இருக்க ரன் மெத்தடில் இந்த ஹெலோ வேர்ல்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. சிம்பிள், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த அனடேஷனுக்கான அர்த்தம் பார்ப்போம். ஓகே, ஸோ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து இது மெயினாக பார்க்க வேண்டியது வந்து சோர்ஸ்குள்ளே, மெயின்குள்ளே, ஜாவாக்குள்ளே நம்ம ஒரு பேக்கேஜ் நேம் வந்து ஸ்ப்ரிங்கில் கொடுத்துருப்போம். இனிஷியலைசர் அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம கிரியேட் பண்ணோம், அங்கே அதே பேக்கேஜ் நேம் தான் இங்கே கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, அதுக்குள்ளே தான் இது எல்லாமே கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறதுக்கு வரோம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஆல்ரெடி எதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? இதில் ஏன் கெட்டுன்னு போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுதான் இந்த டைப் ஆஃப் ரெக்வெஸ்ட்டு. நம்ம இங்கே வந்து சும்மா எலமெண்ட்ஸ் வாங்க தான் செய்கிறோம். புதுசாக எதுவும் க்ரியேட் பண்ணல, அப்டேட் பண்ணல, டெலீட் பண்ணல. அதனால் போஸ்ட் புட் அது எதுவுமே போடல, வெறும் கெட் போட்டிருக்கோம். அண்ட் இதுதான் நம்மளோட எண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது. அந்த யூஆர்எல்ல எது போட்டால் இந்த இது வரணும் அப்படிங்கிறது, எந்த கீவேர்ட் நம்ம வந்து அந்த யூஆர்எல்ல கொடுத்தோம்னா இங்கே வரணுங்கிறத சொல்கிறது தான் வந்து இங்கே போட்டிருக்கிற இந்த வேர்ட். அதுதான் வந்து நம்ம எண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் தான், இதுலேயும் உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஓகேவா? சரி, ஓகே, இப்போ இந்த கான்செப்டுக்கு வரும், ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இதில் 2 வார்த்தை இருக்குது, ரெஸ்ட்டு, இன்னொன்று கண்ட்ரோலர். ஓகேவா? முதல்ல கண்ட்ரோலர் முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஃபைல் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு எண்ட் பாயிண்ட்டும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஃபைலில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி /hello அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா இதை பண்ணு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு எத்தனை எண்ட் பாயிண்ட்ஸ் வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஏபிஐயில்
அதை வந்து கூப்பிட்டாங்க ஆர் அந்த ஏபிஐ வந்து ஹிட் பண்ணாங்க, சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வருதுன்னா அந்த ரெக்வெஸ்ட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோலரில் தான் வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்லி கண்ட்ரோலர் இஸ் வாட் கண்ட்ரோல்ஸ் வாட் ஷுட் ஹேப்பன் இன் த ஏபிஐ. ஓகே, அந்த ஏபிஐ ஃபுல்லாகவே கண்ட்ரோல், ஒவ்வொரு என் பாயிண்ட்டும் என்னென்ன பண்ணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கண்ட்ரோலர் தான் பண்ணும். ஓகேவா? நீங்கள் எத்தனை கண்ட்ரோலர்ஸ் வேணால் வச்சுக்கலாம், அகெயின் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அது எல்லாத்துலேயுமே இந்த அனடேஷன் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை வந்து திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எதுவும் எரர் த்ரோ பண்ணல, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ திரும்பியும் அதே ஹெலோ அப்படிங்கிறத போடுறேன். பார்த்தீங்களா, எனக்கு எரர் தான் வருது. இட் சேஸ் தட் அப்படி ஒரு என் பாயிண்ட்டே இல்லைன்னு சொல்லுது. ஓகே, எப்பவும் போல் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஆன் ஆயிடுச்சு. அது ஏன் ஆன் ஆச்சு? ஏன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஆன் ஆகிறதுக்கு இந்த இது இருந்தால் போதும். இது இருந்தாலே ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஆன் ஆயிரும். ஆனால் அந்த அப்ளிகேஷனில் என் பாயிண்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது ஒரு கண்ட்ரோலர் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஓகே, சரி, கண்ட்ரோலர் ஓகே, அது புரியுது. கெட் மேப்பிங் அதுவும் புரிஞ்சுது. ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட். இந்த ரெஸ்ட்டுங்கிறது எதுக்கு? ஓகே, ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற ஏபிஐ வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐ. ஓகேவா? இது என்னடா ரெஸ்ட் ஏபிஐ நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு ஃபில் ஃபார்ம் இருக்குது, ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக தான் ஸ்பெல்லிங் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க. ஓகேவா? நம்ம எப்படி ஸ்ப்ரிங் ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறதும். ஓகேவா? இதை ஷார்ட்டாக தான் வந்து நம்ம ரெஸ்ட்ன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு செட் ஆஃப், நம்ம அந்த ஹெச்டிடிபி ஒரு ப்ரோட்டோக்கால் அந்த மாதிரிலாம் சொன்னல, அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஏபிஐ எழுதுகிறோம் அப்படின்னா இவங்க ஃபாலோ பண்ணுற இவங்க சொல்கிற அந்த கைட்லைன்ஸை வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்நெட்டில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஜாவானா இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளுக்கு ஆரக்கிள் செட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு ஏபிஐனா இந்தந்த கைட்லைன்ஸ் வச்சு இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டா அது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து இந்த ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு பண்ண ஒரு ஏபிஐ ஆர் அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு ஏபிஐ நம்ம வந்து பண்ணுறோம்னா அதை வந்து ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் இது எல்லாமே வந்து. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப போவேன்னா ஜஸ்ட் அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதுதான் இப்போ வந்து காமனாக எல்லா மாடர்ன் சிஸ்டம்ஸ் அண்ட் மாடர்ன் வெப்சைட்ஸையும் இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து சோப் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஓகேவா? SOAP தான் ஆக்சுவல் சோப்புக்கான இது தான். ஓகேவா? சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் அந்த மாதிரி ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் சால்வ் பண்ணி ஒரு எஃபிஷியண்ட்டாக புதுசாக கொண்டு வந்தது தான் வந்து இந்த ரெஸ்ட்டு. அதுதான் வந்து இப்போ ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ரெஸ்ட்டுங்கிற வார்த்தை வருது. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் மொத்தமாக ஏபிஐ என்ன பண்ணணும், அந்த என் பாயிண்ட் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பண்ணணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். ஸோ அதுதான் இந்த ஃபைல். ஓகே, ஸோ அதனால் நம்ம இந்த ஜாவா ஃபோல்டர் இது வந்து முடிச்சாச்சு. அடுத்து இந்த ரீசோர்ஸஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதுக்கு வருவோமா? ஸோ இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனில் உங்களுக்கு என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் ரீசோர்ஸஸ் வேணுமோ அது எல்லாமே இந்த ஃபோல்டர்லாம் போடும். ஓகே, ஸோ நான் ரொம்ப அதில் இருக்கிறத வாசிக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாகவே அதுதான் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறதுல, இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுல நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக்கான ஃபைல்ஸ், அந்த மாதிரி இமேஜஸ் ஃபைல்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுக்குள்ளே போட்டுட்டு அதுலேருந்து நம்ம எடுத்துப்போம். இந்த நம்ம HTML/CSSலாம் வந்து பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருப்போம் தெரியுமா? அந்த மாதிரி தான் வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து இங்கே ஸ்டாட்டிக் அப்படிங்கிற இந்த ஃபைல். ஓகே, டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம இந்த HTML ஃபைல்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதை இதில் போட்டு வச்சுப்பாங்க. பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம ஸ்பெசிஃபிக் இந்த ஏபிஐ பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப அதுக்குள்ளே டீட்டெயில் போகணும், பட் டெம்ப்ளேட்ஸுங்கிறது அதுதான். ஓகேவா? சரி, ஓகே, இந்த ஃபைல் தான் நம்மளுக்கு முக்கியமானது, application.properties. ஓகேவா? ஸோ இதில் பை டிஃபால்ட் நம்ம எதுவுமே பண்ணலைன்னாலே இந்த பை டிஃபால்ட்டாக spring.application.name = hello world அப்படிங்கிறது தானாகவே போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா?
ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு ரிலேட்டடான எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இதில் தான் போடுவோம். ஓகேவா? இது வந்து 2 ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஒன்று இந்த டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது, இன்னொன்று வந்து யாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ யாமலில் இருக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கலாம். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் அது இருக்கணும். ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் தான் பை டிஃபால்ட் வரும். ஸோ நம்ம அதையே ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ப்ரிங் டாட் அப்ளிகேஷன் டாட் நேம் ஈக்குவல் டு ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, இது இருக்கட்டும். இந்த ஃபைலை வச்சு நம்ம இன்னொன்று பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இதில் இருக்கு இல்லையா, இங்கே டாம்கேட் சார்ட்டட் ஆன் போர்ட் 8080 அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டா? இந்த போர்ட்டு 8080ங்கிறது டிஃபால்ட்டாக ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுற போர்ட்டு. அதை நம்ம மாற்றலாம். அதை மாற்றணும்னா இங்கே தான் கொடுக்கணும். இங்கே போயிட்டு சர்வர் டாட் போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 8081 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, டாம்கேட் இனிஷியலைஸ்ட் வித் போர்ட் 8081, டாம்கேட் ஸ்டார்டட் ஆன் போர்ட் 8081. நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அந்த போர்ட் தான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த ஃபைலில் தான் வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ உங்களுக்கு போர்ட்னா என்னன்னு டவுட் வந்திருக்கும். கரெக்டாக? அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ நெட்வொர்க்கில் வந்து ரொம்ப பேசிக்கான 2 விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இன்டர்நெட்டில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. அந்த வெப்சைட்டில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு அடிச்சுட்டு என்டர் அனுப்பினோன்னா கரெக்டாக நம்மளுக்கு தேவையான வெப்சைட்டை பார்த்து தூக்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல இல்லையா? இந்த கான்செப்ட் எப்படி நடக்குது? ஓகே, ஏன்னா எத்தனையோ சர்வர் இருக்குது, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு சர்வர் இருக்குது. அப்போ இன்ஸ்டாகிராம்னா இந்த சர்வருக்கு தான் போய் எடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிருக்கு? அங்கே தான் வந்து நம்மளுக்கு இங்கே தேவையான இந்த 2 வார்த்தைகள் வருது. ஓகே, ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர், இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளோட ரியல் வேர்ல்டில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்ட்டை கொண்டு போய் நீங்கள் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்க சொல்கிறீங்கன்னா, உலகத்தில் எத்தனையோ வீடு இருக்குது. கரெக்டாக போஸ்ட்மேன் நம்ம எழுதின அட்ரஸ்க்கான வீட்டில் போய் கொடுக்காங்க இல்லையா? அது எப்படி கொடுக்குறாங்க? அதுதான் நம்மளோட அட்ரஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்ட்ரீட் நம்பர், அப்பார்ட்மெண்ட் நம்பர், பேர் என்ன, வீடு என்ன, பின்கோடு என்ன, இது எல்லாமே கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரு அனாலஜி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கிறது சொல்லி அப்பார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸை சொல்கிறது இந்த ஐபி அட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தில் லைக் இந்த இடத்துல இந்த ஸ்பெசிஃபிக் நகரத்தில் இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸில் சொல்லிடுறீங்க. ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 12 வீடு இருக்குது. அந்த வீட்டில் எந்த வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த போர்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அனாலஜிக்காக சொல்கிறேன். எக்ஸாக்ட் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் இல்லை. ஓகே, ஸோ அதுதான். இல்லை நீங்கள் இன்னொன்று எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது எந்த வீடுன்னு சொல்லிடுச்சு, அந்த வீட்டில் எந்த ரூம் அப்படிங்கிறது போர்ட் நம்பர் சொல்லுது. இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு அனாலஜி. ஸோ ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி 192.168.1.1 இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்குமே வந்து ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அது வந்து யூனிக்காக அந்த டிவைஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ இன்டர்நெட்டில் யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்க, உங்கள் ஃபோன் இப்போ நீங்கள் யூடியூப் பார்த்துருக்கீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிருக்கும். யாரை சென்ட் பண்ணுவான்னா, நீங்கள் எந்த செல் சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, யாரை வச்சு இன்டர்நெட் கான்டாக்ட் பண்ணுறீங்க, ஜியோவோ, ஏர்டெல்லோ, பிஎஸ்என்எல்லோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்வீசஸ் தானே, அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஐஎஸ்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு இந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் தான் நம்ம வந்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே வந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்கு வந்து ஒவ்வொரு போர்ட் வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்களே வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்கீங்க, அதே இடத்துல சைடில் பின்னாடி வந்து ஸ்பாட்டிஃபைல பாட்டு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து தான் வரும். ஏன்னா ரெண்டுமே ஒரே டிவைஸ் தான். கரெக்டாக? உங்கள் ஃபோன்லேருந்து தான் இன்டர்நெட்டும் ஸ்பாட்டிஃபைலேருந்து பாட்டும் ஓடுது. உங்கள் ஃபோன் தான் இன்ஸ்டாகிராமோட போஸ்ட்டையும் வந்து கேட்குது. அப்போ ரெண்டுமே வந்து இன்ஸ்டாகிராமோட ஒரு போஸ்ட்டும் உங்கள் ஃபோனுக்கு வந்துடுச்சு, ஸ்பாட்டிஃபையோட பாட்டும் அதோட கண்டென்ட்ஸும் உங்கள் ஃபோனுக்கு வந்துருச்சு. ஆனால் இது ரெண்டும் கரெக்டாக ஸ்பாட்டிஃபையோட பாட்டு ஸ்பாட்டிஃபை ஆப்புக்கு போகணும், அண்ட் இன்ஸ்டாகிராமோட போஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு போகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அங்கே கரெக்டாக தெரியும்.
எப்படி ஸ்பாட்டிஃபைலேருந்து வர பாட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஸ்பாட்டிஃபைக்கு அந்த டேட்டா அங்கே போச்சுன்னா அது 2 ஒர்க் ஆகாது, ரைட்? ஸோ அது ஒவ்வொன்றும் கரெக்டான இடத்துக்கு போகணும் இல்லையா? அதுதான் வந்து இந்த போர்ட் நம்பர் சொல்லுது. ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு போர்ட் நம்பர் வச்சு அந்த போர்ட்டில் வர்ற எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமுக்கு போகும். ஸ்பாட்டிஃபை வேற ஒரு போர்ட் நம்பர் வச்சுருக்கோம், ஓகேவா? ஸோ அந்த போர்ட் நம்பர் வழியாக ஸ்பாட்டிஃபை பேசும். ஸோ ரெண்டுமே ஒரே ஃபோன்னாலும் ஒரே ஐபி அட்ரஸ் தான் 2 ஃபோனுக்கு அந்த 2 அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாலும் இந்த போர்ட் நம்பர் வச்சு அந்த சர்வீஸ் வந்து வேறு வேறையாக யூஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். சரி, ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது எதுக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த டெஸ்ட் ஃபோல்டர். ஸோ நம்ம இங்கே அப்ளிகேஷனில் வந்து ஜாவாக்குள்ளே எழுதுறோம் இல்லையா? இதில் இருக்க ஒவ்வொரு ஃபைலுக்கும் நம்ம வந்து யூஸ்வலாக யூனிட் டெஸ்ட் கேசஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்ப எழுதுவாங்க, ஓகேவா? அது ரிலேட்டடாக இருக்க எல்லா ஃபைல்ஸும் இங்கே வரணும், ஓகேவா? ஸோ இங்கே கிரியேட் பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அதே டெஸ்ட் மெயின்குள்ளே எப்படி ஜாவா இருக்கோ அதே மாதிரி இங்கே டெஸ்ட்டுக்குள்ளேயும் ஒரு ஜாவா இருக்கும். ஜாவாக்குள்ளே இங்கே ஒரு பேக்கேஜ் இருக்கா, இங்கே அதே பேரில் ஒரு பேக்கேஜ் இருக்கும். அங்கே ஹெலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் இருக்கும், இங்கே ஹெலோ வேர்ல்ட் அப்ளிகேஷனோட டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஹெலோ வேர்ல்ட் கண்ட்ரோலர் இருக்குன்னா இங்கே வந்து யூ கெஸ்ட் இட் ஹெலோ வேர்ல்ட் கண்ட்ரோலர் டெஸ்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கே கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபைலுக்கும் இங்கேயும் ஒரு காப்பி இருக்கும். காப்பி இன் த சென்ஸ் அதே பேர், பட் டெஸ்ட் கேசஸ் இங்கே எழுதியிருப்போம். ஸோ ஹெலோ வேர்ல்ட் கண்ட்ரோல் இங்கே எழுதியிருக்கோம்னா இங்கே ஹெலோ வேர்ல்ட் கண்ட்ரோலரோட டெஸ்ட் கேசஸ்லாம் இங்கே எழுதுவோம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் கேஸ்னால் என்ன வரும்? இந்த செக் பண்ணணும். ஸோ /hello அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டா ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிறத கரெக்டாக அது ரிட்டர்ன் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் வந்து இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ நம்ம இந்த யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுதுகிற கான்செப்ட்குள்ளே இந்த கோர்ஸில் போக மாட்டோம், ஓகேவா? அது வந்து வேறு கோர்ஸில் நம்ம வந்து வேறு இப்போ அது பார்க்கலாம். இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் சொல்லுங்கள். யூனிட் டெஸ்ட் கேசஸ் வித் JUnit அண்ட் மார்க்கெட்டோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, அதை வச்சு கவர் பண்ணலாம். பட் இங்கே ஸ்ப்ரிங் பூட் மட்டும்தான் பார்க்குறோம் அப்படிங்கிற காரணத்தினால ஐம் நாட் கோயிங் டு கோ இன் டு தட். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் இது இருக்கும் அப்படிங்கிறது, ஓகேவா? அப்புறம் இங்கே டார்கெட்னு ஒரு ஃபோல்டர் வருது. இந்த டார்கெட் அப்படிங்கிற ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா முதல்ல இது மஞ்சள் கலரில் இருக்கும். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கிரேயில் இருக்கும், இது மட்டும் மஞ்சளில் இருக்குது. அது ஏன் அப்படின்னா இது நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஃபோல்டர் கிடையாது, ஓகேவா? இது வந்து இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறப்ப தானாக ரன் பண்ணுறப்ப ஜாவா கிரியேட் பண்ண ஒரு ஃபோல்டர். ஸோ அதனால தான் அது மட்டும் மஞ்சள் கலரில் காட்டுது, ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்ன்னு இருக்குது, அப்புறம் ஜென்ரேட்டட் சோர்சஸ்ன்னு இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இதுள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் கிளாஸ் ஃபைல் அப்படின்னு போட்டுருக்கு பாருங்க, ஹெலோ வேர்ல்ட் கண்ட்ரோலர் டாட் கிளாஸ், ஓகேவா? ஸோ டாட் கிளாஸ்னால் என்ன அர்த்தம்? பைட் கோட் அப்படின்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக ஜாவா அப்ளிகேஷனை ரன் பண்ணால் ஜாவா சி அண்ட் தென் ஹெலோ வேர்ல்ட் டாட் ஜாவா இந்த மாதிரி போடுவோம். அது போட்டோம் அப்படின்னா அது வந்து டாட் கிளாஸ் ஃபைலாக மாறும். அதுக்கப்புறம் ஜாவா கமாண்டை வச்சு அதை ரன் பண்ணிப்போம். இதான கான்செப்ட். அதே மாதிரி நம்ம இதை ரன் பண்ணுறப்ப முதல்ல என்ன பண்ணோம்? இந்த ஹெலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன், ஹெலோ வேர்ல்ட் கண்ட்ரோலர் இது எல்லாத்தையும் அது வந்து கிளாஸ் ஃபைல்ஸாக பைட் கோடாக மாற்றிருக்கும். அதுக்கப்புறம் இதை தான் வந்து ஜாவா வந்து ரன் பண்ணும், இல்லையா? ஸோ இந்த ஃபோல்டரில் இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா ஜாவா ஃபைல்ஸையும் அது கிளாஸாக கன்வெர்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ தான் டார்கெட் ஃபோல்டரில் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து கிட்டுக்கு தேவையானது, அது பை டிஃபால்ட் வரும். நம்ம அதை பற்றி யோசிக்க வேணாம். ஸ்ப்ரிங் பூட்க்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஓகேவா? இந்த கிட் இக்னோர் அப்படிங்கிறதுல கிட்டில் வந்து எந்த விஷயங்கள்லாம் புஷ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த டார்கெட் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஜாவாவாக ஜென்ரேட் பண்ணுது இல்லையா? அதில் இந்த கிளாஸ் ஃபைல்ஸ் தான் வருது. அதை கிட்டில் புஷ் பண்ணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. அதனால அது கிட் இக்னோரில் கொடுத்துருக்கோம். கிட் இக்னோரில் என்ன? கிட் வந்து இதை இக்னோர் பண்ணிடு, இதை வந்து நம்மளோட கிட்டப் ரெப்பாசிட்டரிக்கு புஷ் பண்ணாத அப்படிங்கிறது. அந்த ஃபைல்ஸ் தான் வந்து இந்த கிட் இக்னோரில் இருக்கும், ஓகேவா? ஓகே, டன். அடுத்து help.mb ஆப்வியஸ்லி சும்மா கெட்டிங் ஸ்டார்டர் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான், அவ்வளோதான். அதான் இந்த help.mb, ஓகே. அடுத்து யூ ஹாவ் MVNW அண்ட் MVNW CMDன்னு சொல்லிட்டு இந்த 2 ஃபைல்ஸ் இருக்குது. இது வந்து மேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டு டூல் சொன்னோம் இல்லையா? அந்த பில்டு டூல் தான் இது. அதோட ஒரு ராப்பர் கிளாஸ் மாதிரி. நம்ம பில்டு டூலை ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஜாவா இன்ஸ்டால் பண்ணோம், இன்டெலிஜ் இன்ஸ்டால் பண்ணோம், மேவன் இன்ஸ்டால் பண்ணோமா? மேவன் இன்ஸ்டாலே பண்ணலை, ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வர்றப்பவே அதுலேயே இந்த மேவனையும் சேர்த்து அவங்க பேக்கேஜ் பண்ணி நம்மளுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க, ஓகேவா? ஸோ நம்ம தனியாக மேவன் இன்ஸ்டால் பண்ண வேணாம் நம்ம கம்ப்யூட்டரில்.
இந்த ப்ராஜெக்டோடையே சேர்த்து அவங்களே தந்துடுவாங்க. நம்ம மேவன் வச்சு தான் இங்கே எல்லாமே பண்ணுறோம். ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து மேவன் இது எல்லாமே பண்ணுது அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. அது மூலமாக தான் வந்து எப்படி ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் பட்டன் நமக்குன்னா ரன் ஆகுது, அது என்ன பேக்ரவுண்ட் நடக்குதுங்கிறதெல்லாம் அடுத்து பார்ப்போம். அது இந்த 2 ஃபைல்ஸை வச்சு தான் பண்ணுது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து யூ ஹாவ் திஸ் pom.xml இந்த ஃபைல் இருக்குது. ஸோ இந்த pom.xml அப்படிங்கிறது இது வந்து உங்கள் ப்ராஜெக்ட் லீடராக இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபைலில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது சொல்கிறது இந்த பேரண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இது எல்லாமே டீட்டெயில்ஸுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசரில் கொடுத்துருப்போம். ஓகேவா? அங்கே நம்மளோட குரூப் ஐடி கொடுத்துருப்போம். அப்புறம் ஆர்டிஃபேக்ட் ஐடிக்கு ஹெலோ வேர்ல்டுங்கிற ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கோம். வெர்ஷன் பை டிஃபால்ட் இதுதான் இருக்கும். ஸோ அது தானாகவே வந்துடுது. அப்புறம் ப்ராஜெக்ட் நேம் இருக்குது, ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே பை டிஃபால்ட் வர்றது தான். ஓகேவா? நம்ம அங்கே டிபெண்டன்சின்னு போய் ஆட் பண்ணோம் தெரியுமா, ஸ்ப்ரிங் வெப் வேணும்னு. அந்த ஸ்ப்ரிங் வெப் டிபெண்டன்சி ஆட் பண்ணனால தான் இங்கே டிபெண்டன்சிஸ்னு போட்டு இது வந்திருக்கு. அண்ட் ஜாவா 24 செலக்ட் பண்ணனால இங்கே பார்த்தீங்கன்னா java.version போட்டு 24 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டில் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த pom.xml, இதை pom.xml சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபைலில் தான் வந்து இது ரிலேட்டடாக இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக என்ன வேணுனாலும் அது இந்த ஃபைல் வச்சு தான் டிசைட் ஆகும். ஓகேவா? என்ன பண்ணணும், நம்ம இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறப்ப இந்த ஃபைலை பார்த்து தான் ஜாவா வந்து ரன் பண்ணுது. ஓகேவா? ஸோ அது போயிட்டு ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வச்சு தான் இதை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபைலை பார்த்து தெரிஞ்சுக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஓவராலாக நம்மளோட ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஒவ்வொரு ஃபோல்டரும் என்னென்ன அப்படிங்கிறது. இந்த மொதல் 2 நான் வந்து சொல்லலை, ஏன்னா டாட் போட்டிருக்கெல்லாம் ஹிடன் ஃபைல்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த டாட் ஐடியா அப்படிங்கிறது இன்டெலைஜே வந்து நம்மளோட ஐடி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இண்டெக்ஸிங் அந்த மாதிரிலாம் கீழே அங்கங்கே சொல்லும். ஸோ அந்த மாதிரி அது வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும் நம்ம ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்காக அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் இதெல்லாம். ஸோ அதுக்கும் ஸ்ப்ரிங்குக்கும் சம்மந்தம் இல்லை, அதுவும் தேவையில்லை. அதே மாதிரி மேவன் அப்படிங்கிறது வந்து மேவனுக்கு ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அகெயின் அது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங்குக்கும் அதுக்கும் உங்களுக்கு டைரக்ட் சம்மந்தம் இருக்காது. ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஃபைல்ஸும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலாக இந்த ஒவ்வொரு ஃபைலும் என்ன பண்ணுதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். பேசிக்காக ஒரு ஏபிஐனா என்ன, அண்ட் தென் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர், இது எல்லாமே உங்களுக்கு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் ஹெலோ வேர்ல்டுக்கு பதிலாக ஹெலோ உங்கள் நேம் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலர் ஏபிஐ எண்ட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென், பை பாய்.